வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பசுமை டாக்ஸ். விவசாயிகளும் இளைஞர்களும் வேளாண் தொழில் முனைவோர்களும் ஆண்டுதோறும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சிகள் ஒன்றான அக்ரி இன்டெக்ஸ் 2026 தற்போது கோயம்புத்தூர் கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சி ஜூலை 9 இன்று தொடங்கி ஜூலை 13 வரைக்கும் நடக்க போகுதுங்க. இந்த அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் தங்களுடைய புதிய தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. நவீன விவசாய இயந்திரங்கள், ட்ரோன்கள், நீர்ப்பாசன அமைப்புகள், சோலார் பம்புகள், விதை தொழில்நுட்பங்கள், இயற்கை விவசாய பொருட்கள், தோட்டக்கலை உபகரணங்கள், கால்நடை மற்றும் கோழிப்பண்ணை தொழில்நுட்பங்கள், உணவு பதப்படுத்தும் இயந்திரங்கள் என விவசாயத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்கும் அரிய வாய்ப்பு இந்த கண்காட்சியில் உள்ளது. இதில் உள்ள நுழைஞ்ச உடனே அரங்கம் A, B, C இது மூணுலையும் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு தேவையான நவீன கருவிகள், தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி சார்ந்த நிறைய கருவிகள் அங்கே ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான சின்ன பொருள் முதல் பெரிய பொருட்கள் வரைக்கும் நேரடியாக தொட்டு பார்த்து அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த எக்ஸ்போவில் பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக ஹால் GH போகிற வழியில் நர்சரி ப்ளஸ் ஆடு மாடுகள் கண்காட்சிக்காக வச்சுருந்தாங்க. அதில் போயர் மாதிரியான பல்வேறு ஆடுகள் அங்கே காட்சிக்கு வச்சுருந்தாங்க. ஆடுகள் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருந்தது. ஒருவேளை முதல் நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி குறைவாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக நாச்சாஸ் கோசாலா சார்பாக பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்களை சார்ந்த, அதாவது குஜராத்தை சார்ந்த கிர்ரு, நம்ம காங்கேயத்தை சார்ந்த நம்ம காங்கேயம் மாட்டு மாடு, இந்த மாதிரி பல்வேறு இனங்களையும் இங்கே ராஜஸ்தானை சேர்ந்த தார்பார்க்கர், இந்த மாதிரி பல வகையான மாடுகளை அங்கே காட்சிக்காக வச்சுருந்தாங்க. அடுத்ததாக GHக்கு ஆப்போசிட்டில் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த பல்வேறு நர்சரிகள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த நர்சரிகளும் பல்வேறு வகையான மரக்கன்றுகள், பல லட்சங்கள்னு சொல்லப்படக்கூடிய போன்சாய் மரக்கன்றுகளையும் அங்கே பார்க்க முடிஞ்சுது. நிறைய நர்சரிஸ் அங்கே மரக்கன்றுகள் விற்பனை செஞ்சாலும் நம்ம ஈசா சார்பாக போட்டிருக்கக்கூடிய ஸ்டாலில் பார்த்திங்கன்னா எல்லாமே மரக்கன்றுகள் எல்லாமே ₹5 கொடுத்துட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. இங்கே பசுமை பாரதம், KS எலுமிச்சை நர்சரி, இந்த மாதிரி எல்லா நர்சரியுமே ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த முறை நிறைய நர்சரிஸ் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க வழக்கமாக இருந்ததை விட. இதில் காவேரி குக்குரல் சார்பாக மரக்கன்றுகள் ₹5 கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம ஹால் Gக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இங்கே ஹால் Gயில் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனங்கள், அதாவது SKM ஃபீட்ஸு, அப்புறம் சுகுணா ஃபீட்ஸு, இந்த மாதிரியான ஸ்டால்ஸ்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஹால் Hல பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்புக்கு, அதாவது கோழி பண்ணைகளுக்கு தேவையான நவீன கருவிகள் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இதோடு சேர்த்து சில வாகனங்களும் அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி சார்பாகவும் அங்கே ஸ்டால்ஸ் இருந்தது. கருடா சார்பாக ட்ரோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது இறுதியாக ஹால் DE பார்க்கலாங்க. ஒவ்வொரு அரங்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெளியிலேயே என்னென்ன ஸ்டால்ஸ் நம்பரோட டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. ஹால் Dயில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட், அதாவது தானியங்கி தண்ணீர் பாய்ச்சும் டெக்னாலஜிஸு, அதோடு சேர்த்து PVC பைப்ஸ், இந்த மாதிரியான நிறைய பிராண்டுகளை பார்க்க முடிஞ்சுதுங்க. இறுதியாக ஹால் Eங்க, அதாவது நம்ம வரிசையாக போய் வந்தோம்னா இது இறுதி. இல்லை முதல்லையே நம்ம விதைகளெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த 2வது வழி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வழியாக உள்ளே வந்துடலாங்க. அது வழியாக வந்தோன்னா முதல் காலாக E வந்திருக்கு. இங்கே பாரம்பரிய ரக விதைகள் எல்லாமே ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் தாயகம் விஜய், மகிழ்வனம் மணிகண்டன், ஜெயகவின் சீட்ஸ், கிருஷ்ணா சீட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விதை சேகரிப்பாளர்கள் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. கருமஞ்சள்லேருந்து சட்டிக்கரணம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 வகையான கிழங்கு ரகங்கள், அது மட்டும் இல்லாமல் 150க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகள் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய அக்ரி இன்டெக்ஸ் 2026ல் ஹால் Eல ஸ்டால் நம்பர் 78ல் நம்ம தாயகம் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நிறைய நண்பர்கள் இப்போ நம்ம நிறைய காணொலிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான விதைகளையும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வரவேற்பும் கூட இருக்குது. இந்த விதைகளுடைய மிகப்பெரிய முக்கியத்துவமாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, மற்ற விதைகளோட ஒப்பிடும்போது இது மறுமொழிப்பு திறன் இருக்குது அப்படிங்கிறதுனால இதிலிருந்து போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு தடவை அந்த விதைகளை வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை அவங்க சுழற்சி முறையில் அதை பாதுகாக்க முடிகிற சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நகர மையத்தில் நம்ம நகரத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மக்கள் பல நாட்டு காய்கறி ரகங்களை அவங்க பார்த்ததும் இல்லை, அதை சுவைச்சதும் இல்லை, அதை பயன்படுத்தினதும் இல்லை. ஸோ இதெல்லாம் அவங்க ஒரு இடத்துல கிடைக்குது அப்படிங்கும்போது மிகப்பெரிய வரவேற்பாக இருக்குது. அக்ரி இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வேளாண்மையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இந்த சவுத் இந்தியாவில் ஒரு பிரைம் எக்ஸ்போவாக இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 24th எடிஷன், 24 ஆண்டுகளாகவே மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. 2 நாட்கள் 3 நாட்கள் இன்னைக்கு 5 நாட்கள் நடந்துமே மக்களுடைய வருகை பகுதி மொத்தத்தில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்கும் சேர்த்து 1 லட்சத்தை தாண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போவாக இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் நடக்குது அப்படிங்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே மக்கள் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. வெண்டைக்காயில ஒரு 8 ரகங்கள் வச்சிருக்கிறோம், தக்காளியில ஒரு 10 ரகங்கள் வச்சிருக்கிறோம், மிளகாயில ஒரு 8 ரகங்கள் வச்சிருக்கோம், கத்திரிக்காயில 10 ரகங்கள் வச்சிருக்கோம், சொரக்காயில 10 ரகங்கள் இருக்குது. அது போக அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், இந்த அவரைக்காயில இருக்கக்கூடிய ரகங்கள், பீர்க்கங்காயில ரகங்கள், மக்காச்சோளத்தில் மட்டுமே 8 ரகங்கள் வச்சிருக்கோம். சொரக்காயில மட்டுமே ஒரு 10 ரகத்துக்கு மேல இருக்கு. அதாவது சின்னதா ஒரு 1/4 கிலோவில் துவங்கி 10 கிலோ 15 கிலோ வரக்கூடியது, நீளமா வரக்கூடியது, ஆள் உயரம் வரக்கூடியது, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இங்கே இடம்பெற்று இருக்கு. அதிகமாக போன வருஷம் நாங்கள் போட்டிருந்த போது கிழங்கு ரகங்களை மக்கள் அதிகமாக கேட்டாங்க. அதனாலவே இந்த தடவை நிறைய கிழங்கு ரகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதிகமாக குறுக்குமீன் வேல்யூ இருக்கக்கூடிய நம்ம கருமஞ்சள், இந்த கருமஞ்சள் இன்னைக்கு புழக்கத்திலே இல்லாத மஞ்சளாக இருக்கக்கூடியது. இருக்கிறதுலே அதிகமான குறுக்குமீன் வேல்யூ இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகத்தில் ஒன்றா இருக்கக்கூடியதான் இந்த கருமஞ்சள், ஹைலி வேல்யூபிளாக இருக்கக்கூடியது. இதில் வேளாண் துறையுடைய பதிவுப்படி இது அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகமாக இருக்குது இன்னைக்கு புழக்கத்தில் இல்லாததுனால. ஸோ இதை தாண்டி மஞ்சளில் மட்டும் 4 ரகங்கள் வச்சிருக்கிறோம். கஸ்தூரி மஞ்சள், இது நம்ம குளியல் பொடியில் பயன்படுத்தக்கூடியது. சம்பா மஞ்சள், இது நம்ம உணவுக்கு எடுத்துக்கக்கூடியது. கொல்லிமலை மஞ்சள், இது நல்லா தடுப்பாக இருக்கக்கூடியது, அதிகமாக நல்லா கலர் வரக்கூடியது. அப்படிங்கிறதுனால அதை அதிகமாக விரும்பி எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இஞ்சி, இஞ்சியில் வந்து 2 இஞ்சி இருக்குது. ஒன்று மாங்காய் இஞ்சி, இந்த மாங்காய் இஞ்சிங்கிறது ஊறுகாய்க்காக பயன்படுத்துகிறாங்க, உணவுக்காக எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம கொல்லிமலை இஞ்சி, இது வந்து சின்னதாக தான் இருக்கும். மக்களுக்கு சந்தையில் வாங்குற இஞ்சியை விட இந்த இஞ்சி சைஸ் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் காரத்தன்மைங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம முளைப்புத்திறனோட விதை கிழங்குகளோடய கொடுத்துட்ருக்குறோம். அப்படியே கொண்டுட்டு போய் நாங்கள் நடவு செய்கிறதோட வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த இஞ்சி மஞ்சள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஷேட் இருக்கக்கூடிய இடத்துல கூட அவங்களால ரொம்ப எளிமையாக வளர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால மக்கள் இதை விரும்பியுமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே மகிழ்வான நன்றி. ஏன்னா ரொம்ப விருப்பத்தோட நம்ம தாயகம் ஸ்டாலை தேடி வந்து வாங்குறவங்க எல்லாருமே நம்ம காணொலியை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து வாங்குறாங்க. அப்படிங்கக்கூடியது நிறைய பேர் அவங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து இதில் பயணிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வமும் இருக்குது. நல்ல முளைப்பு திறன், நல்ல வளர்ச்சி, நல்ல இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்ககிட்ட நம்மகிட்ட வாங்கிட்டு போன விதைகளை உற்பத்தி பண்ணி விதைகளாக கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு மாற்று விதைகளும் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதை நினைக்கும் போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த 5 நாட்கள் ஜூலை 9 ஜூலை 13 வரைக்கும் நடைபெற இருக்கு இந்த நிகழ்வு. வந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம ஸ்டாலை விசிட் பண்ணுங்க, இருக்கக்கூடிய விதைகளை வாங்கிட்டு போயிட்டு நீங்களும் நம்ம தாயகம் குடும்பத்தோட இணைஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம், என் பேர் மணிகண்டனுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிக பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய நம்ம கோயம்புத்தூரில் அக்ரி எக்ஸ்போ இன்டெக்ஸ் கொடிஷாவில் தாங்க இருக்கும். இப்போ என்ன ஸ்டால் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய ரக விதைகள் மகிவனம் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ்ன்ற பேரில் ஸ்டால் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 250 வகையான ரகங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் மக்கள் இப்போ பெரும்பாலும் நாட்டகத்தில் புழக்கத்தில் இல்லாத ஒரு 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், இந்த புடலங்காயிலே பார்த்தீங்கன்னா நல்லா லாங் புடலை, அந்த ஆளுவயிறு புடலை அந்த மாதிரி கேட்பாங்க. புடலங்காயிலே ஒரு 6 ரகம் கொண்டு வந்திருக்கோம். அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரகம் கொண்டு வந்திருக்கோம். மிளகாயில் ஒரு 20 ரகம் இருக்குங்க. மிளகாயில் பெரும்பாலும் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நெய் மிளகா அதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெண்டைக்காயில் ஒரு 30 ரகம் இருக்குங்க. மக்காசோளத்தில் நம்மக்கிட்ட ஒரு 8 ரகம் இருக்குது. அதே மாதிரி தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரகம் கொண்டு வந்திருக்கோம். சொரக்காயில் மட்டும் 40 ரகம் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கு அதிகமாக புழக்கத்தில் இல்லாத அரிதான ரகங்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட ரகங்கள் கொண்டு வந்திருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 வெரைட்டி கொண்டு வந்திருக்குங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டால் நம்பர் பார்த்தீங்கன்னா E87 ஹாலுங்க, 87ல் கண்டிப்பாக பாருங்கள். நன்றிங்க. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9025270120. சரிங்க. இங்கே நேரில் வர முடியாத சூழல் அமையிருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கேன். அந்த ஃபோன் நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி விதைகள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். G123Bயில் இந்த மண்ணில் ஏற்படக்கூடிய சில சத்து குறைபாடுகளை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது போரானு, அப்புறம் வந்து சிலிக்கானு, அப்புறம் வந்து அந்த மண் வளத்தில் சீவீடு, இதுகளை வச்சு ஒரு ஆய்வு பண்ணி பாலதண்டபாணிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து அதை பற்றியான விளக்கம் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது வேளாண்மை எப்படி சிறப்பாக அதிலிருந்து வரும் அப்படிங்கிறான கருத்துக்கள் வந்து அந்த ஸ்டால்லேருந்து வெளிப்படுத்தி மக்களுக்காக விவசாயிகளுக்காக அதை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், அவரோட நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பேசுங்க. அவர் இந்த வேளாண்மை பற்றியான சிறப்பாக எடுக்கிறதுக்கான ஒரு கருத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்.
எங்களோட ஆர்கனைசேஷன் பேர் வந்து ஆற்றல் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிப்படை அறிவியல் அப்படின்றது தான் வந்து நாங்கள் எடுத்து பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது வந்து மேக்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்டெண்டடாக இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்லையும் அடிப்படை அறிவியலை பற்றி நம்ம வந்து கோர்சஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு 7 வருஷமாக நம்ம அதில் ரிசர்ச் பண்ணி சாயில் மைக்ரோபயாலஜின்னு சொல்லி, அதாவது மண்ணில் நுண்ணுயிரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு செடி வளர்ப்பில் முக்கியம் அப்படின்றத வந்து மெயினாக வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த சயின்ஸ் பிஹைண்டு. ஸோ இதில் வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் கற்றுக்கணும் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து தெரியும். எனக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வீடியோஸ் இருக்குது. எப்படி வந்து ஒரு ஜீவாமிர்தம் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரொசீஜராக வந்து நிறைய இருக்குது. ஆனால் வந்து இதை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கிறதில்ல. இப்போ நம்மளோட கோர்ஸில் இப்போ என்னென்னா நேச்சர் கிட்ட இருந்தால் நம்ம ஃபார்மிங்கை கற்றுக்கிட்டோம். நேச்சுரலாக அது ஆல்ரெடி ஒரு செடியை வளர்த்துட்டு இருக்குது, அதை நம்ம காப்பி பண்ணுறது தான் நம்ம வந்து அதை அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம அதை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன புரியணும்னா நேச்சரில் என்ன நடக்குது, அது வந்து மண்ணுக்குள்ளார என்ன நடக்குது, ஒரு செடி வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுது, மண்ணும் செடிக்கும் உள்ளே என்ன நடக்குது, வேருக்கும் மண்ணுக்குள்ளார என்ன நடக்குது, இப்போ இங்கே வந்து நுண்ணுயிர் வந்து எங்கே, அதோட பங்கு இங்கே என்ன இருக்குன்ற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலயமா என்ன ஆகும்னா நமக்கு அது தெரியும் போது நாளைக்கு ஒரு ப்ரொசீஜரில் ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அங்கே ஸ்டக்காகி நிற்க மாட்டோம். ஏன்னா நம்ம அதை எதுக்கு போட்டோம்னு தெரியும், அதுக்கு வேறு எதையாவது போடணுமா வேணாமான்றது வந்து நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம விவசாயத்தை வந்து சொல்லித்தரோம். இதில் வந்து 2-3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன் கோர்ஸுங்க. ஸோ ஆன்லைனில் வந்து இப்போ நீங்கள் இங்கே நேராக வர முடியாது அப்படின்றப்போ ஒரு 8 hours ஆன்லைனில் ரெக்கார்டட் கோர்ஸாக வந்து இதை கொடுக்குறோம். ஸோ இது வந்து பியூர் கண்டென்ட். இப்போ நம்ம சொன்ன இது எல்லாமே அந்த 8 hours கவர் ஆயிருங்க. இதுக்கப்புறம் என்னென்னா ஃபார்மிங் கேம்ப்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே குடும்பமாக வந்து இதே அந்த 8 மணி நேரம் அதுவும் அங்கே சொல்லி தருவோம். அது போக வந்து ஃபார்மில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம அங்கே ட்ரெக்கிங் கூட்டு போகிறது, ஒரு ரிவருக்கு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்யூனிட்டியாக அவங்க சேர்ந்து வாழ்கிறது, சேர்ந்து அந்த விவசாயத்தை கற்றுக்கிறதுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறோங்க. அது போக வந்து ஸ்கூல்ஸுக்கு இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு இதை எவ்வளோ தூரம் கொண்டு போகணும் அப்படின்றப்போ ஸ்கூல்ஸில் நிறைய ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஃபார்ம் விசிட்ஸ் இருக்குது, நிறையா இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃபார்முக்கு கூட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு 1 day விசிட், 2 day விசிட், 3 day விசிட்னு சொல்லி நேச்சரை பற்றியும் அந்த செடிகளை பற்றியும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார்மிங் பற்றி சொல்லித்தரோம். அங்கே நடக்கிற பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மண்ணுக்குள்ளாரையும், அதாவது வெளியில் எப்படி ஒரு புளியை டிபெண்ட் பண்ணி எல்லாமே இருக்கும், அதுமாதிரி மண்ணுக்குள்ளாரையும் நுண்ணுயிர்கள் எல்லாமே ஒரு கூட்டமாக வந்து அதுங்களுக்குள்ளார ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. அப்போது நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக இதெல்லாம் காமிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மிங்கை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குள்ளே ஒரு அறிவியல் எல்லாருக்கும் புரியணும். எல்லாருக்குமே ஒரு செடியை வளர்க்குறது, நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு செடியை வளர்க்கவும் தெரியணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே செல்ஃப் டெவலப்மெண்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். இதோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ ஒரு விவசாயத்தில் இயற்கை விவசாயம் இல்லைன்னா ஆர்கானிக் ஃபார்மிங், இது என்ன வேணால் பண்ணுங்கள், இல்லை கெமிக்கல் ஃபார்மிங்கே பண்ணாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற ரிசல்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 ஏக்கர்லேருந்து 1 லட்ச ரூபா நிகர லாபம். இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஆவரேஜ். சில வருஷம் ஜாஸ்தியாக வரலாம், பட் ஆவரேஜுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தான் ப்ராஃபிட் பண்ண முடியுது. அப்படின்னா ஒரு குடும்பம் அதை வச்சு சார்ந்து பிழைக்கணும் அப்படின்னா, லைவ்லிஹுட் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா இல்லாமல் ஒரு ஃபேமிலி இருக்க முடியாது. நான் சொல்கிறதே மினிமம். அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 ஏக்கராவது நிலம் இருந்து அத்தனையிலையும் விளைவிச்சாதான் நம்மளால் வந்து அந்த வருமானத்தை ஈட்ட முடியும். இது ரொம்ப ப்ராக்டிக்கல். நீங்கள் தென்னை வளர்த்துருங்க, இல்லை நெல் வச்சுக்கோங்க, மாமரம் வச்சுக்கோங்க, எது வச்சாலும் இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இதே வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிற விவசாயிகள்லாம் எப்படி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் லீட் பண்ணுறது, இது ஒரு மேஜர் சேலஞ்ச். 2வது சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா, அவங்களுக்கு சரியான வருமானம் இல்லை, தங்குறது வசதி இல்லை, ஹைஜீனிக் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து விவசாயத்தை நிறைய பேர் வந்து முன்னெடுத்து பண்ணுறதில்ல. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்து நம்ம கொடுக்குற சொல்யூஷன்னா, ஒன்று வந்து ஃபார்மை டெவலப் பண்ணி கொடுக்குறது. ஃபென்சிங்லேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மரம் வைக்கிறதுலேருந்து ஒரு சைடு பண்ணுறோம். இன்னொரு சைடு விவசாய வேலைக்கு விருப்பப்பட்டு வர்றவங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறோம். அதே சமயத்தில் நம்ம மகிழன் ஆற்றல் சர்டிஃபைடு ஃபார்மாக இருந்தால் வந்து வேலை செய்கிற கேர்டேக்கருக்கு மினிமம் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும்னு அங்கே இருக்கும், உத்தரவாதம் இருக்கும். அதாவது ஃபென்ஸு, தங்குறதுக்கு இடம், நல்ல ஒரு டாய்லெட் வசதி, அப்புறம் இயற்கை வேளாண்மை மட்டும்தான்.
அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அங்கே வந்து வேலை செய்கிறவங்க ஹெல்த்து நல்லா இருக்கும், நல்ல காற்று இருக்கும், நல்ல தண்ணி இருக்கும். இது போக அவங்களுக்கு வந்து சுயமாக ஏதாவது கற்றுட்டு முன்னுக்கு வரணும். விவசாயத்திலே பண்ணி அதிகமாக பண்ணணுன்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கற்றுக்கணுன்னாலும் சரி, அதுக்கான ட்ரைனிங்கு மென்டர்ஷிப் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணித்தரோம். இதில் வெரி ஐடியா என்னென்னா, நம்ம கூட சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா உழைக்கணும், உடலும் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் அவங்க வருவாயும் பெருகணும். இதுதான் வந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஃபார்ம்ஸோட கான்செப்ட்டு. இப்போதைக்கு வந்து 2 சைட்லேயும் நாங்கள் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கும் அவேர்னஸ் வேணும், தோட்ட வேலைக்கு வர்ற கேர்டேக்கர்ஸும் அவேர்னஸ் வேணும். இது வரைக்கும் நம்ம இந்தியா வைடு வந்து ஃபுட் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட் ஒரு 600 ஏக்கருக்கு மேலே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிக்கன் அண்ட் எக் கதைன்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு சிக்கன் ரெடி, இப்போ வந்து எக் தேடிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ட்ரைனிங் ரிலேட்டடாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா aatral.org. ஆட்ரல் ஸ்பெல்லிங் வந்து AATRRAL ஆட்ரல். அதே வந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் இப்போ இந்த கிட்டு அதோட காண்டாக்ட் அப்படின்னா mahil.org. என்னுடைய பேர் தங்கவேல், கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா இருகூர் கிராமம். எங்களுடைய பண்ணையில் இயற்கை வேளாண்மை பயிற்சிக்காக எங்கள் வீட்டு ஒரு 5 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவங்க பயிற்சி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சியினுடைய நோக்கத்துக்காக இந்த அக்ரி எக்ஸ்போவுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து நவீனத்தினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு வேளாண்மையில் வந்து ஆட்பற்றாக்குறையை வந்து எப்படி இயந்திரங்கள் மூலயமா சரி பண்ணுறது, வேளாண்மையில் இருக்கக்கூடிய இடுபொருள்கள் என்னென்ன இருக்குது, அதில் கால்நடைகள் எப்படி இருக்குது, கால்நடைகள் ஆடு மாடு இதுகளை வச்சுருக்காங்க, கோழி எப்படி நவீன முறையில் வளர்த்துறது, அடுத்த வேளாண்மையை வந்து இந்த ஆள் பற்றாக்குறையை தவிர்த்து விவசாயத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டால் போட்டிருக்காங்க. அது எங்களுடைய பயிற்சியாளர்களை கூப்பிட்டு வந்து இங்கே நாம் இன்றைக்கி இந்த வளாகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அங்கேருந்து நான் உங்களுக்கு கூட பேசுகிறேன். வணக்கம், என் பேர் வந்து ஜோதிகா. நான் வேதாரண்யத்துலேருந்து வரேன். அப்புறம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 4 பேருமே ஒரே காலேஜ் தான். ஸோ வந்து எங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து எப்படி தேர்றது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கும் போது ஐயாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஐயாட்ட வந்து இந்த 3 months கோர்ஸில் ஜாயின் பண்ணி எப்படி ஒரு லேண்டை வந்து ஆர்கானிக்காகவே எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது வரைக்கும் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணுறது அது சம்மந்தமாக தான் இந்த எக்ஸ்போக்கு வந்து வந்தோம். இந்த எக்ஸ்போவில் பார்த்திங்கன்னா நிறையா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல். அக்ரிகல்ச்சருக்கு வந்து இப்போ நிறையா லேபர்ஸ் இல்லாதனால எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுறதுனால நியூ எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வணக்கம், நான் காவ்யா. நான் பிபிஏ முடிச்சிருக்கேன். இப்போ தான் ஃப்ரெஷர் முடித்து அப்படியே வந்தேன். எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் இருந்து ஆசை. பட் எங்கே பண்ணுறது, எப்படி யார்கிட்ட போய் பண்ணுறது, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ லேண்ட் ஆல்சோ. ஊட்டியில் தான் இருக்குது, லேண்ட் இருக்குது, பட் இட்ஸ் அ எஸ்டேட். லைக் ஃபார்மிங் பண்ணலாம், ஆனால் எப்படி பண்ணுறது, என்ன யூஸ் பண்ணி பண்ணுறது, பிகாஸ் பேக்ரவுண்டும் ஒன்றுமே இல்லை, ஃபார்மிங் பேக்ரவுண்ட். ஸோ அதை யூடியூப் வச்சு தான் நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். சரி, ஆர்கானிக்காக பண்ணலாம், இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணாமல், வாட் எல்ஸ், ஒன்றும் கெடுதல் பண்ணாமல், நேச்சருக்கு கெடுதல் பண்ணாமல் எப்படி ஃபார்மிங் பண்ணணும்னு யூடியூப்பை வச்சு கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது தங்கவேல் ஐயாவோட வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி இருகூரில் இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுறாங்க. தட் டூ தேல் ப்ரொவைட் யூ 1 cent of land, 2 hours ஒர்க் தான். ஃபுல் எல்லாமே என்னென்ன தேவைப்படுதோ நீங்கள் கேட்குறது, லைக் வாட் யூ வாண்ட், வாட் யூ நீட் எல்லாமே ஐயா சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ இது எப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் கற்றுக்கிட விட இங்கே கற்றுக்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்குது அண்ட் நிறைய கற்றுக்கலாம் இங்கே. ஸோ இங்கே வரும்போது இப்போது நான் 1 month ஆயிடுச்சு, நாட் நியர் டு 1 month ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து தான் சரி இந்த மாதிரி தான் மம்முட்டி பிடிக்கணும், இந்த மாதிரி தான் வாட்டர் ஃப்ளோ, இந்த இரிகேஷன் பண்ணணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ யூடியூப் பார்த்து ஓகே ப்ராக்டிக்கலாக இல்லைனாலும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக வரும்போது இல்லை ஒன்றுமே இல்லை, யூடியூப் பார்த்து ஒன்றுமே கற்றுக்க முடியாது, ப்ராக்டிக்கலாக வந்து தான் கற்றுக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இஃப் எனி யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங், யூ கேன் ட்ரை கான்டாக்டிங் டு தங்கவேல் ஐயா அண்ட் நீங்கள் வந்து லைக் you can learn whatever you want asking தங்கவேல் ஐயா. ஸோ இப்போது கொடிசியாவில் இருக்கோம். தங்கவேல் ஐயா asked us to come here to explore things about agriculture. இங்கே வரும்போது
there was so many மிஷினரிஸ். இதெல்லாம் இது இவ்வளோ டூல்ஸ் இருக்கா ஃபார்மிங் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் எதுக்கு யூஸ் ஆகும், எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியும். அண்ட் மோர் தேன் திஸ் வேல்யூ எடிஷன். இப்போ மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் கொடுத்து பணம் வரதை விட வேல்யூ எடிஷன் பண்ணி தான் we can take up the profit. ஸோ அதெல்லாத்தையும் இங்கே வந்து ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை கம்மிங் ஹியர் அண்ட் லேர்ன் மோர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர். தேங்க்யூ. என் பேர் பிரியங்கா. நான் காரைக்குடிலேருந்து வந்திருக்கேன். நான் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன். இங்கே வந்து இது அத்தப்பக்கவுண்டன் புதூரில் இருகூரில் வந்து தங்கவேலையா வந்து ஒரு இயற்கை வழி வேளாண்மை வந்து சொல்லித்தரதா யூடியூப் வழியாக தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருந்தாலும் என்னதான் ப்ராக்டிக்கலாக பழகினா தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம செய்யலாம், அதுவும் இயற்கை வழியில் செய்யணும்னு எனக்கு ஆசை. அதுக்காண்டி ஒரு தேடுதலில் இருக்கும்போது தான் ஐயா வந்து தெரிஞ்சுட்டு ஒரு 3 மாதம் பயிற்சிக்கு வரலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து பழகினோம். இப்போ ஒரு 3 மாதம் பயிற்சி முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து இயற்கை வழியில் என்னென்ன பயிர் வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கலாம், பூச்சியை வந்து விரட்டியாக தான் பயன்படுத்தணும், பூச்சி கொல்லையை பயன்படுத்தக்கூடாதுன்றதான் ஐயாவோட கான்செப்ட்டு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறையா கரைசல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பூச்சி விரட்டி என்னென்ன பயன்படுத்தலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மண்ணை வளப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஃபார்மை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, பாத்தி வரப்பு கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து தண்ணி கட்டுறது, இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் வந்து புதுசு. அதெல்லாம் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து அக்ரி இண்டெக்ஸில் வந்து ஐயா வழியாக தான் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே நிறையா நியூ மிஷினரிஸ், ஃபார்ம் மிஷினரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறையா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம். பனானாலேருந்து எப்படி பண்ணியிருக்காங்க, கோகோனட்டில் எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதை ஒரு இதை வச்சு நாங்கள் வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் வந்து செய்யணும்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் காயத்ரி. நான் பட்டுக்கோட்டையிலேருந்து வர்றேன். பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க, ஆனால் கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு நேச்சுரல் வே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேடல் இருந்தபோது தான் தங்கவேல் ஐயா வந்து யூடியூப் மூலியமாக பார்த்தோம். அவங்க வந்து நேச்சுரலாக வந்து ஃபுல்லாகவே 0 பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. அதுலேருந்து நிறையா எப்படி கரைசல்லாம் தயாரிக்கிறது, அப்புறம் கீரை பயிற்சி எல்லாமே இங்கே வந்து கொடுக்குறாங்க. நிறைய ஃபார்முக்கு வந்து விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எப்படிலாம் வந்து நேச்சுரல் வேல கல்டிவேட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க எல்லாமே வந்து தங்கவேல் ஐயா வந்து கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. நிறைய மார்க்கெட் விசிட் கூட கொண்டு போய் காட்டினாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பற்றி எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அக்ரி எக்ஸ்போக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய டூல்ஸு, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். எல்லாமே நாங்களும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போவில் வந்து பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இது எல்லாத்துக்கும் தங்கவேல் ஐயாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லிக்கணும். நன்றி. இன்றைக்கி வந்து முதல் நாளாக இருந்தாலும் நிறைய நண்பர்களை வந்து நம்மளால் சந்திக்க முடிஞ்சதுங்க. நம்ம இயற்கை விவசாயி தங்கவேல் ஐயாவை பார்க்க முடிஞ்சது, நம்ம பொதிகை தோட்டம் பழனிசாமி ஐயாவை பார்க்க முடிஞ்சது, நம்ம தாயகம் விஜய், மகிழ்வனம் மணிகண்டன், இந்த மாதிரி நிறைய நண்பர்களை வந்து அங்கே வந்து பார்க்க வாய்ப்பு வந்து கிடைச்சதுங்க. இது வரைக்கும் அக்ரி இண்டெக்ஸ் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பிராண்டை சேர்ந்த எல்லா கருவிகளுமே வந்து ஒரே இடத்துல வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போகலாம். அதாவது பார்த்த உடனே கட்டாயமாக வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுங்க. எல்லா பிராண்டுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுங்க. எல்லா கருவிகளையுமே அவங்க வந்து இயக்கி காட்டி வந்து விளக்கம் கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.